எல்லோருக்கும் வணக்கம். வாங்க நண்பர்களே, இப்போ குலாப் ஜாமுன் செய்வது எப்படின்னு பார்ப்போம். குலாப் ஜாமுன் மிக்சர் டைரெக்டாகவே கடையில் கிடைக்குது. அப்புறம் பால், அப்புறம் அதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான தண்ணி, அப்புறம் ஜீராவுக்கு சர்க்கரை. இப்போ செய்முறை விளக்கம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்னா, குலாப் ஜாமுன் மாவு கொட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பால் ஊற்றிக்கிறோம். ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா உருட்டி எடுத்துக்கிறோம். உருட்டி எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைக்கிறோம். உருண்டை பிடிச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே ஊற வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம உருண்டை பிடிக்கலாம், சின்ன சின்ன உருண்டையாக. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதிலே போட்டுக்கலாம். கீழே இடம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். ஊட்டுங்க சீக்கிரம் ஊட்டி போடுங்க டக்கு டக்கு டக்குன்னு. ஒன்றையே வச்சுட்டு ஊட்டிகிட்டு இருக்காதிங்க. சலுன்னு போட்டு அடுத்தது. இந்த மாதிரி எல்லாம் ஊட்டியாச்சு. இப்போ அடுத்தது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறோம். அதாவது ஜீரா ரெடி பண்ணுறோம், சர்க்கரை ஜீரா. ஸோ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அப்புறம் இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஏற்கனவே வச்சுருக்கிறோம். எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்க மாட்டேங்குது, அதை வடிட்டுன்ட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிட்ருக்குது, இந்த பக்கம் ஜீரா தண்ணியும் ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ எண்ணெய் காயிட்டுன்ட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் போட்டு எடுக்கலாம். சர்க்கரை அப்படியே கரையிறதுக்கு அப்படியே மெதுவாக கரண்டியில் கிண்டி விட்டுக்கிறோம். பாருங்கள், ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டா அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம குலாப் ஜாமுனை எடுத்து போட்டு இதுலேருந்து எண்ணெயை வடிச்சிட்டு அப்புறம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ போட்டு எடுக்கிறோம். குலாப் ஜாமுன் மாவில் உருண்டை பிடிச்சி இல்லைங்களா, அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். அதை பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வடிக்கிட்டுன்னு சர்க்கரை பாவில் போடணும். சுவையான குலாப் ஜாமுன் ரெடி. திருப்பி விட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி
பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குலாப் ஜாமுனுக்கு. இப்போ நம்ம கோதுமையில் ரவையிலே செய்யலை, இது வந்து குலாப் ஜாமுன் மிக்சர் கடையில் கிடைக்கிது இல்லைங்களா, அது வாங்கி அப்படியே செய்கிறோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், அடுத்த அரிசியில் அதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணி வச்சது. இதை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டால் சரியாக போச்சுது. அடுத்த அரிசல் சும்மா நம்ம ஒரு பாக்கெட் குலாப் ஜாமுன் மிக்சர் தான் எடுத்தோம். பாருங்கள், அடுத்த அரிசியில் எடுத்துக்கலாம். முடிஞ்சு. இது வந்து ஒரு பாக்கெட்டுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். சூடு பயங்கரமாக. ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம்னா ஆர்ட்டுன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சக்கரை பாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஹீட் அடங்கிருச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து சக்கரை பால் போட்டுக்கிறோம். பாருங்கள் நண்பர்கள், இந்த மாதிரி சக்கரை பால் போட்டுக்கணும். போடுங்க இன்னும் பாதி போடுங்க, பாதி அங்கே வச்சுருங்க. பாருங்கள், சுவையான குலாப் ஜாமுன் ரெடி. வாங்க சாப்பிடலாம் நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நன்றி, வணக்கம்.